வச்சலா, உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நான் கனவுல நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்க போ. ஊதுவத்தி, இந்த ஊதுவத்தி இன்னைக்கு நான் கொளுத்தாம விடவே போறது இல்ல. பச்சு, என்ன தும்மல்? ஆரம்ப சகுனமே சரியில்லை. நிலுங்கோ, இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காது. அப்பா, ஏன் தந்தியை படிச்சு பாடுறா. ஏன் வரமாட்டேன்? தந்தி அடிச்சிட்டியா பச்சு? அது இல்லடா, ரொம்ப நாளா இழுத்துல இருந்தாலே உங்க அம்மாவோட ஒண்ணு விட்ட கொள்ளு பாட்டு அம்பல பாட்டி அவ மண்டைய போட்டா. ஐயோ, அப்போ என் சாந்தி முகூர்த்தம் பழுத்த சுமங்கடி அவ போயிட்டா. முதல்ல அவ காரியத்தை கவனிப்போம். நீ வாடியம்மா. அம்மா, உனக்கு இன்னும் வேலை வரலடா. அம்மா பாட்டி, எனக்கு சாந்தி கல்யாணமே கிடையாது. எனக்கு 60 கல்யாணம் தான். மாணிக்கம், பட்சு, எனக்கு கூட காஃபி வேணும். ரூமுக்கு எடுத்துட்டு வா. ஏமா, காஃபி நம்பிக்கை தானே? கொண்டு போய் கொடுமா, கொடு. அம்மாடி வச்சலா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் ஆச்சே தவிர இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையோ? அவன் ஆம்பளை, ரொம்ப அவசரப்படுவான். நீதான் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும். என்ன? கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு எங்க உறவு காஃபி குடுக்கற வரைக்கும் தான். ராஜாத்தி, என் தங்கம் சமத்து. இந்த பாருமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ காஃபி கொண்டு போய் கொடு. வாமா, வா. இந்த ஆட்சி எல்லாரும் என்ன இடிச்ச வாய் நினைக்கிறேன். இன்னைக்கு 2ல 1 பாத்திர போறேன். இல்லையா? விட மாட்டேன். விடுவாண்ணா. இப்ப நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். எல்லாரையும் கூப்பிட்டு சினிமாவை கட்ட போற. இதெல்லாம் நமக்கு மட்டும் தான். ஐயோ, விடுவாண்ணா. கள்ளி கள்ளி, நீ மாட்டிக்கொண்ட. ஐயா, விடுவாண்ணா. விடுங்கண்ணா. ஐயோ, என்ன கண்டாவியா இதுல? இது A+B=. என்னடா இதெல்லாம்? அக்கா, உங்க ஆத்துக்காரர் உன்னை விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டாருங்கிறதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறிய? நியாயமா? அப்பா, எனக்கு இது தேவையா? கல்யாணம் பெரிய விஷயம், அதுக்கு நாள் பாத்தீங்க. மத்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இஷ்டப்படி விடக்கூடாதா? அது இல்லடா நம்பி. அதான் ஏன் இல்ல. நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் உனக்கு பிறக்கிற குழந்தை அழகா இருக்கும். ஆமா, என்கிட்ட மட்டும் அப்படி சொல்லு. உங்க அப்பாவுக்கு நாள் பார்த்திருந்தா நீயாவது ஒழுங்கா பிறந்திருப்ப. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. இப்போ மாமாவும் போய் சேர்ந்துட்டாங்க. நான் என்னவோ மலையா சிங்கப்பூர் போயிருந்த மாதிரில பேசுத. மயானம் வரைக்கும் போயிட்டு தாண்டி வந்தேன். அதுக்கு சொல்லல, அந்த வீட்டுல மங்களம் தனியா இருக்கா. பார்க்க பரிதாபமா தோணுது. அதுக்காக பெத்தவங்களும் போயாச்சு, உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு நாம தானே இருக்கோம். அதனால மங்களத்தை இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கேன். வயசு பொண்ணு. அதனாலதான் சொல்லுவேன், இங்கேயும் ஒரு வயசு பையன் இருக்கான்ல, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்க நிக்கிறியா? அவளை எங்க கூட்டியார் நப்ப மட்டும் மறந்துரு. மத்ததெல்லாம் மாமனோட பழைய கூட்டாளி வந்திருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. இதுக்குத்தான் என்ன போன்னு விரட்டி அடிச்சியா? எடுத்தடுக்க நீங்க யாரு? உங்க அப்பா. அவர்தான் செத்துட்டாரே. நான் புதுசா பிறந்திருக்கேன்னு வச்சுக்கேன். நான் செத்தா விடும், என்ன தடுக்க உங்களால முடியாது. ஐயோ, செய்ய விடுங்க. ஐயோ, விடுங்க. ஐயோ, என்ன சாக விடுங்க. தயவு செஞ்சு நீங்க
என் வழிக்கு வரல, நான் உன் வழிக்கு வந்துடுறேன். நீ சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டல? ஆமா. அதுக்கு இந்த கிணறு என்ன பாவம் பண்ணுச்சு? நீ இதுல விழுந்தா தண்ணி யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே நாடு முழுக்க தண்ணி பஞ்சம். யாருக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லாம நீ சுலபமா சாகிறதுக்கு நான் வழி பண்ணி தரேன். வா, தயவு செஞ்சு என் கூட வாமா, வா. அம்மா, நீ தானே சாகணும்னு ஆசைப்பட்ட? குடி குடின்னு சொல்றல. இப்ப நீ குடிச்சுட்ட. ஆனா எனக்கு ஒரு வருத்தம்மா. செத்து போன உங்க அப்பனோட ஆத்மா சாந்தி அடையாம ஆவியா அலைய போகுது. ஏன் அப்படி சொல்றீங்க? நானும் உங்க அப்பனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமா. அவன் இப்ப மெட்ராஸுக்கு வந்தபோது சொன்னா, டேய் ராஜமன்னா, என் பொண்ணு முறப்பையன் மாணிக்கத்து மேல உயிரியே வச்சிருக்கா. ஆனா அவன் ஆசை நிறைவேறல. வேற வழியே இல்லாம மங்களத்துக்கு வேற இடம் பார்த்துட்டேன்னு வருத்தப்பட்டாமா. மாவில கட்டிக்க எனக்கு தான் கொடுத்து வைக்கலையே. பரவாயில்லையே, நல்ல எஃபெக்ட் இருக்க. என்ன சொல்றீங்க? மாத்திரைய சொன்னேம்மா, முகம் வாட ஆரம்பிச்சிருச்சே. வரும்போது மாணிக்கத்தை பார்த்தேம்மா, பைத்தியக்கார பையன் உன் மேல உயிரியே வச்சிருக்கான். கட்டிக்கிட்டா உன்னைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்தக்கார நினைக்கிறாமா. பெரிய மாமா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. நடத்தி காட்டத்தாம நான் வந்திருக்கேன். பாருமா, உங்க அப்பனுக்கு நான் கடன் பட்டவம்மா. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். முத்தண்ணனை சமாளிக்கிறது என் பொறுப்பு. அது உங்களால முடியாது. உங்க அப்பா மேல சத்தியமா முடிச்சு காட்டுறேம்மா. நிஜமாவா? ஐயோ, என்னம்மா? நான் விஷத்தை குடிச்சிருக்கேனே. ஆமாம்மா. ஐயோ, எனக்கே மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? இங்க ஆஸ்பத்திரி இருக்காமா? இந்த ஊர்ல நல்ல ஆஸ்பத்திரியே இல்ல. என்ன காப்பாத்துங்களே. பைத்தியம், மாணிக்கத்து மேல எவ்வளவு ஆசைய வச்சுண்டு கிணத்துல போய் குதிக்கிறேங்கிறியே, நியாயமா இது? கொண்ட காஞ்சிருக்கு. ஐயோ, அது விஷம். குடிக்காதீங்க. விஷமா? நம்ம குடிச்சது வைட்டமின் மாத்திரை. குடி. எப்படி கொழுகோன்னு இருக்கேன் பாத்தியா? தினம் இதில் 4 சாப்பிடு. மாணிக்கம் அவனை சுத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப நான் மாணிக்கத்தை சுத்தணும். சாமி, நீங்க ஐயரா? இல்லம்மா, ஐயங்கார். நீங்க எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடலாங்களா? என்ன தப்பு? இந்த பாருமா, ஜாதிங்கிறதெல்லாம் பேருக்கு பின்னாடி ஜம்பமா போட்டுக்கிறதுக்கு தான். வயிற்று பசிக்கு முன்னாடி இது நிக்க முடியுமா? உலகத்துல மொத்தம் 2 ஜாதி தான்மா. ஒன்னு நல்ல ஜாதி, இன்னொன்னு கெட்ட ஜாதி. குழம்பு ஊத்துமா. ஏ, சோத்துல கல்லா? உன் சோத்துல மண்ணை போட்டிருக்கேன். கல் இருந்தா தான் என்னம்மா? முழுங்க முடியலையா? உங்க அப்பனையே முழுங்கிருக்கேன், இதையே முழுங்க முடியாது. ஏங்க, எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு உரைக்கிற அளவுக்கு உப்பு இருக்க. என்னல ஆகாயத்தை அண்ணாந்த பாத்துக்கிட்டு இப்போவாவது உங்க அண்ணாச்சி கிட்ட மங்களத்தை தான் கட்டிக்குவேன்னு சொல்லுத. அண்ணனா அவரு சரியான ஜடம். அவர்கிட்ட யார் பேசுவா? அப்ப 50 ரூபாயில ஒரு வழிய சொல்லுங்க. முழு மொட்டையை அடிச்சுக்கிட்டு காவிய கட்டிக்கிட்டு கையில கம்மண்டலத்தை ஏந்திக்கிட்டு சாமியாரா போவ. வாங்க அண்ணாச்சி. இல்லப்பா, அம்மா உன் பேர் என்ன? வந்து அதான் சேது. சௌக்கியமா இருக்கியா? இருக்கு அண்ணாச்சி. மங்களம் எப்படி இருக்கு? அவளுக்கு என்னப்பா அதிர்ஷ்டக்காரி. அவ கல்யாணத்துக்கு அருமையான பையன் கிடைச்சிட்டான்னு தந்தி கொடுத்து பட்டணத்துல இருந்து பையன் வந்தாச்சுப்பா. பையன் பேரு ராஜா. பேர்ல மட்டும் இல்ல, அழகுலயும் ஒரு ராஜா. பையனை அறிமுகப்படுத்தி வச்சுடுற. ராஜா, ராஜாப்பியா வாடா. பையன் நல்லா குண்டா இருந்தான். போன மாசம் டைபாய்டு ஜுரம் வந்து துரும்பா இழைச்சுட்டான். பையனோட அப்பாவை பார்த்தா அசப்புல உசுலமணிய உரிச்சு வச்சிருப்பாரு. எப்படியோ மங்களத்துக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஆமா, இவ்வளவு செய்றீங்க. அண்ணாச்சி ஆறு. இசகேடா ஒரு கேள்வியை கேக்குற, சொல்றேன்பா. எப்ப சொல்றீங்க?
இது என்ன மாசம்? பிப்ரவரி. அப்போ இந்த மாசம் 31ஆம் தேதி சொல்றேன் போ. பிப்ரவரியில 31. நீ வட வச்ச நம்ம போல. நீங்க யாரு இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு? வாடா. இல்லங்க, என்னப்பா மங்களம் என் முறை பண்ணு. அப்படியா? இரு வாடா. பையா ஆடி போய் நிக்கிறான். நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கம் தலைய காட்டாத. இந்தா நான் பேசினபடி 25 ரூபா சாப்பாடு போடுறேன் நீங்களா? உனக்கு சாப்பாடா? கட்டுப்படி ஆகுதுப்பா. மேல 50 ரூபாயா போட்டு தரேன். ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அரை வயிற்றுக்காவது வரும். ஓடு ஓடு, மெதுவா போடா. பையா ஆடி போய் நிக்கிறான். நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கம் தலைய காட்டாத. இந்தா நான் பேசினபடி 25 ரூபா சாப்பாடு போடுறேன் நீங்களா? உனக்கு சாப்பாடா? கட்டுப்படி ஆகுதுப்பா. மேல 50 ரூபாயா போட்டு தரேன். ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அரை வயிற்றுக்காவது வரும். ஓடு ஓடு, மெதுவா போடா. சாமி, 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 நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கீங்க சாமி. என்ன? மங்களத்தை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். தைரியம் இல்லாத பசங்களுக்கு எல்லாம் எதுக்குடா காதல்? உங்கள மாதிரி பசங்களுக்கு பயந்துதான் முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்க, அதுக்கு அப்புறம் காதல் பண்றாங்கறான். ஏன்னா கல்யாணங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காதல்ங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. அதான் எதை கடைசியில செஞ்சிருக்கணுமோ அதை முதல்ல செஞ்சிடுறீங்க. எதை முதல்ல செஞ்சிருக்கணுமோ அதை செய்யாம கழண்டுக்கிறீங்க. சாமி, நான் சொல்றதை கேளுங்க சாமி. சாமி, என்ன சாமி? உன்ன மாதிரி அண்ணன், அப்பா, அம்மா, ஆத்தான்னு பயந்திருந்தா இன்னைக்கு ஒரு அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்க எல்லாம் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்க முடியாது. நீ படிக்கும் போது அந்த போர்ஷனை சாய்ஸ்ல விட்ட, அதான் அந்த பொண்ண பாதியில கை விட்ட. கோழை கோழை. சாமி, சாமி, எங்க அண்ணனை எதிர்த்து பேச ஆதரவா எனக்கு யாருமே இல்ல. நான் இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க அண்ணனுக்கு நான் ஒரு சவால். நான் பாத்துக்கிறேன் விடு. நீ மட்டும் நான் சொல்றபடி கொஞ்சம் கேட்க ஒரு வார்த்தை சொல்லு. மங்கள உனக்கு தான். என்ன சொல்றேன்னு? சாமி, அவர் இருந்தாரு மாப்பிள்ள. யாரு? அந்த குண்டு மாப்பிள்ள? நான் அவன மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன்ப்பா. மங்கள உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு. கவலையா இருக்கு. போய் அதுக்கு சந்தோஷமா ஆறுதலா 4 வார்த்தை பேசு. போப்பா. மங்களத்துக்கு நீ தான் மாப்பிள்ள. ஓடு. சரி சாமி. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் பிரமாதமா இருக்கு. அன்னைக்கு உனக்கும் மங்களத்துக்கும் நான் பரிசம் போட போறேன். அப்படியா? இதுக்கு உங்க அண்ணன் முத்தண்ணே சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஊரெல்லாம் போய் பொய் சொல்ல போறேன். இது என்னோட வேலை. அந்த பரிசத்துக்கு உங்க அண்ணனையும் அண்ணியும் அழைச்சிட்டு வந்துட வேண்டியது உன்னோட வேலை. சாமி, முடியாது சாமி. அண்ணிய வேணும்னா கூட்டு வந்துடுறேன் சாமி. உங்க அண்ணன் வந்தா தாண்டா பரிசமே நடக்கும். சாமி, எப்படியோ நீங்களே சமாளிச்சுடுங்க சாமி. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாத்துக்கிட்டு இருக்கேன். விடு, உங்க அண்ணனையும் நானே பாத்துக்கிறேன். யாரு கேட்டாலும் உனக்குத்தான் பரிசம்னு சந்தோஷமா சொல்லு. உங்க அண்ணனை தவிர. ஜாக்கிரதை. அடடே சேது, மணியக்காரரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன்ப்பா. அருமையான சகுனம். கோயில்ல இருந்து வெளியில வரீங்க. அப்படியா? என்ன விஷயம்? இருல சொல்லுவாங்கல்ல, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம மாணிக்கத்துக்கும் மங்களத்துக்கும் பரிசு போட போறோம்பா. அப்படியா? நீ மாப்பிள்ளை தோழனா வந்து ஜமாய்ச்சொன்னும் வந்துடுறேன். ஆமா, முத்தாண்ணாச்சும் ஒத்துக்கிட்டாங்களா? அதை ஏன்பா கேக்குறேன்? ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை சம்மதிக்க வச்சேன்பா. ஒரு முக்கியமான சமாச்சாரம். இத பத்தி வெளியில பேச வேண்டாம்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. ஆமா ஆமா, பழச கலர்னா யாருக்கும் வேதனையா தான் இருக்கும். வாஸ்தவம் தானே? எப்படியோ அவர் ஒத்துக்கிட்டாங்க, அதுவே போதும். ஆமாங்க, இந்த பிரசிடண்ட் பூசாரி ஐயா இவங்களை எல்லாம் கூப்பிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்களை கூப்பிடணுமே. அண்ணாச்சி, என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நான் இப்போ கேட்கேன். அண்ணாச்சி ஆறு என்ன அது சொல்றியா? எப்ப சொல்றீங்க? உங்க வீட்டுல காளை மாடு இருக்கா? இருக்கு. அப்ப அது கண்ணு போடுற அன்னைக்கு சொல்றேன் போ. சரி. காளை மாடு கண்ணு போடுறதா? என்னடா பரிசத்துல கேட்டுறேன். சாமி, பரிசம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க இருக்கப்படாது. ஏன்னா முத்தண்ணனுக்கு எனக்கும் ஒத்து வராது. நான் அதுக்குத்தான் சொன்னேன் நீங்க அவசியம் வரணும்னு. சாமி, சபையில மரியாதை இருக்காதே. சபையில உங்களுக்கு மரியாதை இருக்கணும். முத்தண்ணா உங்களுக்கு சபையில அமோக மரியாதை கொடுப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க தயவு செஞ்சு மறக்காம உங்க பையனையும் அழைச்சிட்டு வந்துருங்க. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க முத்தண்ண பார்த்தா அவர்கிட்ட எனக்கு என்னங்க பேச்சு? உங்களுக்காக வேணும்னா நாங்க வர்றேன். பையன் கூட.
சாமி வந்து உள்ள உட்காருங்க. அடாடாடாடாடா, தனரேகை என்னமா ஓடுறது? பெரிய கோட்டீஸ்வரா கையில தான் இந்த மாதிரி ஒரு ரேகையை பார்க்க முடியும். சாமிக்கு ரேகை பார்க்க தெரியுமா? தெரியுமாவா? ஜாதகம் பார்க்கறதுலயே நான் எக்ஸ்பர்ட்னு மெட்ராஸ்ல பரவலா பேசிட்டு இருக்கா. தங்கம், பீரோல இருந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வா. மாமா காரியத்துக்கு பின்ன உங்களை இப்பதான் பார்க்க. இது யாரு? அது என் தம்பி, பேரு மாணிக்கம். அப்படியா? மங்கள சொல்லுச்சு, நான் பார்த்தது இல்ல. நமஸ்காரம் தம்பி. தம்பி பேர் என்ன சொன்னீங்க? மாணிக்கம். நல்ல பேரு, நல்லா இரு தம்பி. சாமி, ஆ. முதல்ல பாலை சாப்பிட்டு ஜாதகத்தை பாருங்க. ஆஹா, சாமி, ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த உலகத்துல அரசியல்வாதியில இருந்து அன்னாடங்காட்சி வரைக்கும் மயங்கிறது இந்த ஜாதகம் ஜோசியம் இதுலதான். என்ன சொல்றீங்க? அத வச்சுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ம், 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 ம். ம். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை உங்களை அவஸ்தைப்பட வைக்க போகுது. ஆ? ஆ. ஹம். எவனாலையும் எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்க முடியாது. இல்ல அப்படி சொல்லாதீங்க. பிரச்சனை கொடுக்க போறவன் உங்களை விட பவர்ஃபுல் ஆச்சே. என்ன சாமி சொல்லுவீங்க? நான் சனிய சொன்னேன். ஏரோப்ளேன்ல ஆரம்பிச்சு கவர்மெண்ட் வரைக்கும் எது கவர்ந்தாலும் சனி பகவான் பண்ற வேலை தானே. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி? ஆ? இது உன்னோட ஜாதகம் அம்மா. தனு லக்னம். இதுக்கு புருஷன் சரியில்லை. புதன் சரியில்லை. இது உங்க தம்பி ஜாதகம். இவருக்கு உறவுல கல்யாணம் இருக்கணுமே. தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்ப நீங்க பொண்ணுக்கு அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. உறவுல தான் கல்யாணம் ஆகும். சாமி, ஆ? வரப்போற பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அது உங்க பிரச்சனை. நான் வந்த பிரச்சனைக்கு வர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம மங்களத்துக்கும் மளிகைக்கடை வீருவோட பையனுக்கும் பரிசமோட ஏற்பாடு பண்றேன். மங்களத்தோட வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கே பெரிய மனுஷங்கிற முறையில நீங்க முன்னால இருந்து ஜாம் 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 நடத்தி கொடுத்துடணும். முதல் ஆளா நான் தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? வரேம்மா. தம்பி தம்பி பேர் என்ன சொன்னீங்க? மாணிக்கம். மாணிக்கம். வர்றேன்பா. பாவம், நல்ல மனுஷன். ஜாதகத்துல வர இருந்த பிரச்சனைக்கு சாமியே பரிகாரமும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவா, அவர் மனசு போலவே இந்த பரிசத்தை நல்லபடியா நடத்தி வைப்பா. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிக்கலாம்ல? என்ன வீரு, ஆரம்பிக்கலாமுங்களா? அண்ணாச்சி எனக்கு இம்புட்டு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆரம்பிக்கலாமுங்க. அண்ணாச்சி, ஐயர் தானே இம்பிட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன, ஆரம்பிக்கலாமுங்களா? உசாரி, சீக்கிரம் ஆரம்பிங்க. கோவில் காணிக்கா வெள்ளிப்பணம் 2 பக்கமா ஆளுக்கு 1000 ரூபாய் தட்டல வைங்க. உசாரி, 2 வீட்டுக்கு சேர்த்து 2000 ரூபாய் நானே கொடுத்துறேன். காரியத்தை நடத்துங்க. ஏன் அந்த 1,000 ரூபாய் அவங்க கொடுத்தா என்ன? என்னையே கேக்குறீங்க? அவங்க கொடுக்கணும். இருந்தாலும் அண்ணாச்சி என்ன ரொம்பதான் மேல ஏத்தி வைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பதிலா நானே கொடுத்துறேன். என்னவே எனக்கு பதிலாவா? நமக்குள்ள என்ன அண்ணாச்சி, யாரு கொடுத்தா என்ன? இப்படி விவகாரமா? இந்த 1,400 ரூபாய் பிரச்சனை பரிசத்தையே நிறுத்திடுவானுங்க போல இருக்க. சரி சரி, 2000 ரூபாய் பிரச்சனை முடிஞ்சு போச்சே. சீக்கிரம் பரிசத்தை போடுங்க. உசாரி, புடவை எடுத்து பொண்ணுகிட்ட கொடுக்க வேண்டாமா? ஆமா, எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அண்ணாச்சி என்ன பாக்குறீங்க? புடவைய வாங்கி கொடுங்க. என்னவே தமாஷ் பண்ணுவீங்க? நீங்க தான் கொடுக்கணும். அண்ணாச்சி ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறீங்க. நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கீங்க. நம்ம உள்ள அதனாலதான் சொல்லுதேன், நீங்க தான் கொடுக்கணும். பிரசிடண்ட் நானும் சொல்லுதேன், நீங்க தான் கொடுக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து சொல்லுதீங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு நானே செய்யணுமான்னு யோசிச்சேன். மங்களம், சந்தோஷமா வாங்கிக்கல.